6ல் 95. இப்போ நம்ம குரானையே இப்படி பார்க்க சிந்திக்கணும் அப்படி பார்க்குறோம். ஒவ்வொரு ஆயத்தா பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஆயத்து இன்னொரு ஆயத்தை கொண்டு நம்ம உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இது மனிதர்களுக்கானது, பொதுவானது, மதம் கடந்து உணரணும், மொழி கடந்து படிக்கணும். சரியா? 6ல் 95. நிச்சயமா அல்லாதான் வித்துகளையும் கொட்டைகளையும் வெடிக்கை செய்கின்றான். உங்களால முடியுமான்னு கேட்குறேன். யார் அந்த படைச்சானோ அல்லாதான்னா இறைவன் அர்த்தம். அல்லானா நம்ம ஒரு மத கடவுளா பார்க்காம அல்லாதான் படைத்தவன் தான், கடவுள் தான். வித்துகளையும் கொட்டைகளையும் வெடிக்கை செய்கின்றான். இறந்தவற்றிலிருந்து உயிருள்ளவற்றை வெளிப்படுத்துகின்றான். உயிருள்ளவற்றிலிருந்து இறந்தவற்றையும் அவனே வெளிப்படுத்துகின்றான். அவனே உங்கள் அல்லா. எப்படி நீங்கள் திசை திருப்பப்படுகிறீர்கள்? இதான் புரியுது நமக்கு? சிந்திக்கிறோமா இல்லையா? என்ன சொல்றான்? வித்துகளையும் கொட்டைகளையும் வெடிக்க செய்யறாங்கிறான். பூமியில விதைச்சாச்சு, அது வெடிச்சாதானே முளைக்க ஆரம்பிக்கும். நம்ம வெடிக்க செய்யறோமா? விதைய மட்டும் தான் போடுறோம். விதைய போட்டாச்சு, பண்ண முடியாச்சு. இப்ப அது வெடிக்கிறோமா இல்லையா? வெடிச்சாதானே அதுக்குள்ள இருந்து விதை வரும், அதுக்குள்ள இருந்து செடி முளைக்கும். அப்ப வெடிக்க செய்யறது யார்? இறைவன் தானே வெடிக்க செய்யறான். அதே மாதிரி இறந்தவற்றிலிருந்து உயிர் உள்ளவற்றை, ஒரு விதை இருக்கு, விதை தானே, அது ஒண்ணுமே இல்லாத உயிர் இல்லாம நமக்கு தெரியுது. ஆனா மண்ணில் வேச்சதுக்கு அப்புறமேல அதுக்கு தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறம், அதுல மழை நீர் பட்டதுக்கு அப்புறம் அந்த காற்று எல்லாம் கலந்து என்ன செய்யுது? இறந்ததுல இருந்து உயிரில் வருது, மறுபடி புதுசா படைக்கப்படுதா இல்லையா? திருப்பி அந்த பழத்துல இருந்து என்ன செய்யறான்? உயிரிட்ட இருந்து உயிருள்ளதை வெளியாக்கின்றார். இன்னும் உயிரிட்டதுல இருந்து இறந்தவற்றையும் வெளிப்படுத்துகிறான். இப்ப என்ன செய்ய? அதுல ஒரு கொட்டை வருது, வெளியே போட்டுறோம். ஒரு கொட்டையில இருந்து உயிர் வருது, திருப்பி அந்த விதையில இருந்து தூக்கி வெளியே போட்டுறோம். அது திரும்பி மறுபடியும் புதுசா படைக்கிறான். அப்போ ஒவ்வொன்றும் நம்மளும் படைக்கப்படுறோம், இயற்கையும் படைக்கப்படுது, புதுசா படைக்கப்படுறோம். ஒவ்வொரு கணமும் படைக்கப்படுறோம்னு புரிஞ்சுக்கணும். இரவு பகல் மாறும் போதெல்லாம் இயற்கை படைக்கப்படுது, மனிதனும் படைக்கப்படுறோம். இல்லைன்னு சொன்னா பரிமாண வளர்ச்சி அப்படிதான். அப்படி படைக்கப்படலன்னு வச்சுங்களேன், கருவாவே இருக்கும், உருவாவே இருக்கும், வித்தாவே இருக்கும், கனியா, காயாவே இருக்கும், கனியாது. அப்படித்தானே? அப்போ ஒவ்வொரு நாளும் படைக்கப்படுறோம் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். படைப்பாளன், படைச்சவன் கிடையாது, படைப்பாளன், படைச்சுக்கிட்டே இருக்கிறான். சரியா? அப்படி படைக்கப்படாத நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கோம், பரிமாண வளர்ச்சி நடந்துக்கிட்டே இருக்குது. செடி வந்து மரமாவது, மரத்துல இருந்து காய் கணிக்குது, எல்லாமே இருக்குதா இல்லையா? ஆனா இன்னைக்கு என்ன செய்யலாம்? இயற்கைக்கு மாதிரி எல்லாமே வந்தாச்சு. அப்படி உணவு மாதிரி உணவு கிடையாது. கோழி முட்டை போடும், குஞ்சு பொரிக்காது. அப்படித்தானே? அதே மாதிரி முட்டையிலேருந்து குஞ்சு வராது, முட்டை போடாத கோழி, என்ன விதையில்லாத பழங்கள், இப்படி எல்லாமே நினைச்சிடும் மரபணு மாற்றம் ஆகிப்போம். இதெல்லாம் என்னன்னா சைத்தானுடைய சதி. 6ல் 99. இன்னும் அவனே வானத்திலிருந்து மலையை இறக்குகின்றான். அதை கொண்டு எல்லா வகையான விளைச்சல்களையும் நாம் வெளிப்படுத்துகின்றோம். அவனே யாரு? உங்களை யார் படைத்தானோ, உங்களுக்காக எதை படைத்தானோ அவனே இறைவன் வானத்திலிருந்து மலையை இறக்குகின்றான். அதை கொண்டு எல்லா வகையான விளைச்சல்களையும் நாம் வெளியாக்கின்றோம். அதிலிருந்து பசுமையானதும் வெளிப்படுத்துகின்றோம். அதிலிருந்து நாம் வித்துகளையும், இந்த விதையை தான் பார்த்துட்டு இருக்கேன், அப்படி வித்துகளையும் அடர்த்தியான கதிர்களையும் வெளிப்படுத்துகின்றோம். பேரித்த மரத்தின் பாலையிலிருந்து வளைந்து தொங்கும் பல குவளைகளையும் இருக்கின்றன. திராட்சை தோட்டங்களையும் ஒன்று போலும் வெவ்வேறுமான உள்ள மாதளையும் ஜெய்துன் ஆகியவற்றையும் அவை காய்ப்பதும் பின்னர் அது கனிந்து பழமாவது நீங்கள் உற்று நோக்க வேண்டாமா? பார்க்கணும். என்ன கேட்கிறான்? அது எப்படி பூ பூக்குது, அப்புறம் எப்படி காய் காய்க்குது, அது எப்படி கனியாகுது பார்க்க வேணாமான்னு கேட்கிறான். அதுக்கு ஒரு காலம் இருக்குல்ல, உடனே ஆயிடாதுல. ஆனா உடனே வேணும் தான் சொல்றோம். இப்படி உடனே வேணும் தானே? விவசாயம் நினைச்சாங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தவணை இருக்கு. ஆனா எனக்கு சீக்கிரம் ஒன்று நிறைய விளைச்சல் ஒன்று நிறைய சம்பாதிக்க நினைச்சாங்க, மருந்து போடுறாங்க, மரபண மாடை செய்யறாங்க. அப்படித்தானே? அப்போ அந்த மனிதனுடைய ஆசை, பேராசை, அவசரம், சுயநலம், அது மனிதனுக்கு முன்னாடி துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கு. எல்லாமே மனித துறையா நமக்கு நாமே துரோகம் பண்றோம். எந்த உயிரினமும் எந்த மனிதனுக்கு துரோகம் பண்றது இல்லை, எந்த படைப்பும் மனிதனுக்கு துரோகம் பண்றது இல்லை. மனிதன் தனக்குத்தானே துரோகம் பண்ணிக்கிறான், பிறகு துரோகம் பண்றான். அப்ப அது காய்ப்பதும் பின்னர் கனிந்து பலமாவதை நீங்கள் உற்று நோக்கீர்களாக நம்பிக்கையுள்ள மக்களுக்கு நிச்சயமா எப்படி அத்தாட்சி இருக்கின்றேனுங்க. நம்ம தான் முடிவு பண்ணோம், இனிமே விதையில்லா உணவு வாங்கக்கூடாது. இப்படி இயற்கையா என்ன இருக்கும், மனம் இருக்கா, ருசி இருக்கா, அது இயற்கையா இருக்கான்னு பார்த்தா வாங்கணும். இல்லைன்னா நம்ம ஒவ்வொன்றும் அவாய்ட் பண்ண போகுது. யாரெல்லாம் வந்து ஒரு மார்க்கெட்ல பழம் விற்கிறான் வச்சுங்க, இயற்கையா பழம் இருக்கு, இயற்கையான காய்கறி இருக்கு, இயற்கையானது இருக்கு, செயற்கையானது இருக்கு. மக்கள் எதை அதிகம் போகக்கூடாது அதெல்லாம் விற்பாங்க. இது கொஞ்சம் 10 ரூபா ஜாஸ்தியா இருக்கு, வாங்க மாட்டேங்கிறாங்க. அது 10 ரூபா கம்மியா இருக்கு, ஆனா பார்க்க பல பலன் இருக்குது, அதுதான் மக்கள் வாங்குறாங்கன்னா அதான் அதிகப்படுத்திட்டே போகும். அப்ப நம்ம தான், மக்கள் தான் முடிவு பண்ணணும். நான் இந்த கடையில் இதை வாங்க மாட்டேன், இப்படி இந்த விதையில்லாத உணவு வாங்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா அவங்க அதை விட்டுட்டு வேற நல்லது வைப்பாங்களா இல்லையா? பிள்ளைங்களுக்கு எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துருமா இல்லையா? உதாரணத்துக்கு லேஸ் பாக்கெட் வாங்குறோம், சாக்லேட் வாங்குறோம், பிஸ்கட் வாங்குறோம், இதெல்லாம் நினைச்சிடும் அன்புன்ற பேர்ல, ஆசைன்ற பேர்ல எல்லாம் வாங்கி கொடுத்துறோம். அது எல்லாமே விஷம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை வாங்காம விட்டோம்னா நினைச்சுவாங்க,
அதை விட்டு அவன் எது நன்மையை மக்கள் விரும்பும் அதெல்லாம் விற்பாங்க. அப்புறம் தப்பு நம்மள்ட்டே இருக்கு தானே. அப்புறம் இயற்கை பக்கம் திரும்பணுமா இல்லையா? இயற்கை பக்கம் திரும்புவது இறைவன் பக்கம் திரும்புவதுன்னு அர்த்தம். இயற்கை இறைவன் ஒண்ணு கிடையாது. ஆனா இயற்கை இறைவன் நம்மளை படைச்ச நமக்காக படைச்சிருக்கான். அப்ப இயற்கையை விட்டு மாறிடக்கூடாது. நம்ம பாதம் மாறி போயிட்டோம், வழி தவறி போயிட்டோம். இன்னைக்கு உணவு மறந்துட்டோம், உணவு மாதிரி சாப்பிட்றோம். உணவு நமக்கு என்னன்னு தெரியல, ருசி என்னன்னு தெரியல. இந்த பழம் இந்த ருசி தான் இருக்குன்னு தெரிய மாட்டேது நமக்கு. அப்படியே ஒரு பழம் எடுத்துட்டா இது இப்படிதான் மணக்கும், இதோடைய மனம் இப்படி இருக்கும், இதோட ருசி இப்படி நமக்கு தெரிய மாட்டேங்குது நம்முடைய ஜென்ரேஷனுக்கு இல்லையா? அத்தியாயம் 80:24 இருந்து, எனவே 80:24 இருந்து, எனவே மனிதன் தன் உணவு பக்கமே என்பதை சிந்தித்து பார்க்கட்டும். எனவே மனிதன் தன் உணவின் பக்கமே என்பதை சிந்தித்து பார்க்கட்டும். நிச்சயமா நாமே மழை பொழிய செய்கின்றோம். பின் பூமியை பிளந்து பின் அதிலிருந்து விதைகளையும் முளைப்பிக்கின்றோம். திராட்சைகளையும் புற்பூண்டுகளையும் ஓவிய மரத்தையும் பேரிச்சத்தையும் அடர்ந்த தோட்டங்களையும் பழங்களையும் உணவு வகைகளையும் உங்களுக்கும் உங்கள் கால்நடைகளுக்கும் பயனளிப்பதற்காக. உணவு சிந்திச்சு பாருங்கிறான். நம்ம உணவு சிந்திக்கிறதே இல்லை. பணம் 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 பணம், அறிவு அறிவு இப்படிதான் நிற்கும். நம்ம பணம் தெரியல, பணம் மதிப்பு தெரியுதுல. இது 10 ரூபா, இது 20 ரூபா, இது 50 ரூபா, இது 100 ரூபா, இது 200 ரூபா, இது 500 ரூபா, இது 2000 ரூபா தெரியுதுல்ல. அதை பார்த்து நம்ம வாங்குறோம். பார்க்காம கண்மூடி வாங்குறது இல்லையே. அதோட மதிப்பு தெரிஞ்சு கண்மூடி வாங்குறது இல்லை, பார்த்து பார்த்து வாங்குறோம். ஆனா உணவு பார்த்து பார்த்து வாங்குறோமா? இல்லை, பார்க்காம வாங்கிறோம். இப்போ உணவு எவ்வளவு முக்கியமானது, உயிரோட்டமானது. உயிர் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உயிர் வாழ்றதுக்கு உணவு ரொம்ப அவசியமா இருக்கு. உணவு, காற்று, நீர் எவ்வளவு அவசியமோ அதுல உணவு ரொம்ப அவசியம், பிரதானம். ஏன்னா உணவு இருந்தால் உடலை அமைக்க முடியாது, அப்படிதானே? அப்புறம் உணவு மாதிரி சாப்பிடக்கூடாது, உணவு தான் சாப்பிடணும். அப்போ நம்ம ஒவ்வொரு சில இயற்கையை விரும்பணும். எப்படி நமக்கான ஒரு இடம், அதில் நம்ம விளைய வச்சு நாம ஒரு 2 கோழி வாத வச்சுங்களேன், எதுனா 4 மாசத்துல குட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு அதெல்லாம் ஒரு கூட்டமாக மாறிடும். 2 ஆடு எடுத்தோம்னா 2 ஆடு வளர்த்தோம்னா என்ன ஆகும்? அந்த ஆடு குட்டி போட்டு அது அப்படியே சந்தையில வந்துட்டே இருக்கும். 2 மாடு வளர்த்தா அதே மாதிரி 2 செடி வச்சோம்னா 4 மரம் வச்சோம்னா என்ன ஆகும்? நம்ம விளைச்சல் கொடுத்துட்டே இருக்கும். உதாரணத்துக்கு இறைவன் விளைச்சலை பத்தி சொல்றான் பாருங்க. 2ல 261 உதாரணம் சொல்றான். இறைவன் விதைக்கு உதாரணம் சொல்றான். 2ல 261 அல்லாவின் பாதையில் தங்கள் செல்வத்தை செலவிடுவதற்கு உபமானது ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்களை கொண்ட 7 கதிரை முளைப்பிக்கும் ஒரு வித்தை போன்றது. இதுல உதாரணம் என்ன? ஒரு வித்து தான் சொல்றான் இறைவன். எப்படி சொல்றேன்? ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்களை கொண்ட 7 கதிரை முளைப்பிக்கும் ஒரு வித்தை போன்றது. அப்போ ஒரு வித்துக்கு என்ன வருது? 7 கதிர்கள், அது 100 தானியங்கள். யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? ஒரு வித்து தான், ஒரு நெல்மணி தான், அதுல என்ன வருது? 700 வருது. 7 கதிர்களும் ஒவ்வொன்றிலையும் 100 தானியங்கள். இப்ப இறைவன் எவ்வளவு விசாலமான பாருங்க. அப்போ ஒவ்வொரு விதைக்கு பின்னாடியும் எவ்வளவு விசாலம் இருக்குது, எவ்வளவு சந்தையில் சாப்பிடலாம், எவ்வளவு விளைச்சல் இருக்குது. அப்ப அந்த விதை இல்லாம என்ன செய்யணும்? நம்ம ஒரு விதை இல்லைன்னு நினைக்கிறோம், ஆனால் என்ன ஆகுது? ஒரு மரமே இல்லை, ஒரு விதை இல்லைன்னு நினைக்கிறோம், ஒரு சந்ததிக்கு உணவு இல்லாமல் போயிடும். அப்ப நம்ம தான் நினைச்சிடும் கடைசி தலைமுறையாகவும் நம்முடைய சந்ததிகள் கடைசி தலைமுறையும் ஆயிடுவான். இந்த உணவு எப்ப இயற்கை குறைஞ்சிக்கிட்டே போதோ, எப்ப இயற்கைக்கு மாறா வாழ்றோமோ, எப்ப விவசாயம் குறைஞ்சிக்கிட்டே போதோ, மனிதனோட உயிரோட்டம் குறைஞ்சிட்டே போவோம், மனிதனுடைய அழிவு காரணமாகிட்டே இருக்கும். அவ்வளவுதான், புரிஞ்சு. மனித சமுதாயம் அழிக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஒவ்வொரு நினைச்சணும், நாமளே நினைச்சணும் விளை வைக்கணும், அது விரும்பணும். ஒரு கிராமத்துல போய் வாழ்றதுக்கு நம்ம விரும்புறது இல்லை. ஒரு பட்டணத்துல செய்யறோம், ஒரு 2 சென்ட் 3 சென்ட் வாங்கி பில்டிங் கட்டி லட்சக்கணக்கில் வாங்கி பில்டிங் அதில் வாழ நினைக்கிறோம். அதே கிராமத்துக்கு போனீங்கன்னு சொன்னா ஒரு 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் வாங்கினோம்னா அதுல நம்ம என்ன செய்யறோம்? சுத்திலும் காய்கறி, பழங்கள், ஆடு மாடு கொள்ளு இயற்கையா வாழலாமா இல்லையா? நாம அங்க இருக்கோம், நம்மளுக்கு குடும்பம் அங்க இருக்கு, நம்மளுக்கு உணவு அங்க இருக்கு. அப்புறம் அது கூட என்ன வேணும்? ஆரோக்கியமும் இருக்கு, அமைதியும் இருக்கு. ஆனா இங்க பாருங்க என்ன செய்யறோம்? பட்டணத்துல வாழ்றோம், படிக்க போயிடுறோம், அறிவை தேடி போயிடுறோம், உணவு தேடி போயிடுறோம், பணத்தை தேடி போயிடுறோம். வீட்டுல யாரும் இருக்கிறதும் கிடையாது. அதுல அமைதி இருக்குல்ல, நிம்மதி இருக்குது இல்லை. நைட்டு மட்டும் அதுக்கு நைட்டு படுத்துவோம், திரும்பி காலைல போயிடுவோம். அப்ப அமைதி இருக்குது இல்லை, ஆரோக்கியம் இருக்குது இல்லை, என்ன உணர்வு இருக்குது இல்லை, உண்மை இருக்குது இல்லை, நியாயம் இருக்குது இல்லை. அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ மனிதனா வாழ்றோம், மனிதனா வாழல, சரி மனித மாதிரி வாழ்றோம், உணவு மாதிரி சாப்பிட்றோம், உறவு மாதிரி கேட்டுக்கொள்றோம். அவ்வளவுதான். எல்லாமே நடிப்பாரு, எல்லாமே போலியாரு, உண்மையே இல்லை. ஆனா இயற்கையா வாழ்ந்தவா எல்லாம் உண்மை இருக்கும். ஏன் அப்படி? உணவு உண்மையா இருக்கும், நன்மையா இருக்கும், மேன்மையா இருக்கும். உணர்வும் அப்படிதான் மேன்மையா இருக்கும், இறைபக்தி அதிகமா இருக்கும், இறைவனுக்கு நன்றியுடையதா இருக்கும், உளைச்சல் இருக்காது, விளைச்சல் அதிகமா வாழ்ந்துட்டு போயிடலாம். சரி, உதாரணத்துக்கு சொல்லிருக்கான். ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்களை கொண்ட 7 கதிர்களை முளைப்பிக்கும் ஒரு வித்தை போட்டிருக்கிறான். அல்லாஹ் நாடியவருக்கு ரெட்டிப்பாக்கின்றான். இன்னும் அல்லாஹ் விசாலமன், யாவற்றையும் நன்கின்றது.
அவனை நாடுங்கிறான், நான் எட்டி பார்க்குறேங்க. உணவு தானே வேணும். உணவு வேணுமா பணம் வேணுமா? உணவு தான் வேணும். உணவு கேட்டால் என்ன இறைவன்ட்ட? எங்கேயுமே தேவையில்லை உணவு தேடி போய் இந்த காலைக்கில் எப்படி நம்ம உட்காந்துருக்கல எப்படி காலைக்கில் தான் விளைய போகுது இந்த காலத்தில். ஆனால் உணவுக்கு என்ன செய்யறோம்? எங்கேயும் போகுது. ஆனால் உணவு தேடி போகிறோம், பணத்தை தேடி போகிறோம், உணவுக்கு பணத்தை தேடி போகிறோம், அதுக்கு அறிவை தேடி போகிறோம். அப்போ நான் படிக்கணும், என் பிள்ளைங்க படிக்கணும், அப்புறம் வேலை கிடைக்கணும், அப்புறமே வேலை கிடைச்சப்பறம் பணம் சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் உணவு தெரியும். ஆனால் இருபது சொல்ல உங்களுக்கு காலைக்கு தான் உணவு இருக்குங்கிறேன். கைக்கு அழகாக காமிச்சிட்டான். அத்தியாயம் 4 119. இன்னும் நிச்சயமாக நான் அவர்களை வழிகெடுப்பேன். யார் சொல்றா? சைத்தான் சொல்றான். நிச்சயமா நான் அவர்களை மனிதர்களை வழிகெடுப்பேன், அவருடைய வீணான எண்ணத்தையும் உண்டாக்குவேன், கால்நடைகளின் காதுகளை அறுக்கும்படி ஏவுவேன். இன்னும் அல்லாவின் படைப்புகளின் அமைப்பை மாற்றும்படி ஏவுவேன். செஞ்சுட்டு இருக்கா, நடந்துட்டு இருக்கப்ப இறைவன் எப்படி இயற்கையா படைச்சா அப்படி இல்லையே. எல்லாமே அப்படி தக்காளி மாதிரி தான் இருக்கு, தக்காளி கிடையாது. கத்திரிக்காய் மாதிரி கத்திரிக்காய் கிடையாது. எல்லாமே அந்த அளவுக்கு மீறி போச்சு. எல்லாம் பெருசு பெருசா தெரியுது, அழகா இருக்குது, ஆனா ஆரோக்கியம் கிடையாது. ஒவ்வொன்றும் அப்படித்தான், குழந்தைங்களும் அப்படித்தான். எல்லாமே படைப்பின் கோலத்தை மாத்திட்டானா இல்லையா? அப்போ படைப்பின் அமைப்பை மாற்றும்படி ஏவுவேன் என்று சைத்தான் கூறினான். எனவே எவன் அல்லாஹ் விட்டும் சைத்தான் நண்பனாய் கொள்கின்றானோ அவன் நிச்சயமா பயங்கரமான பெரும் நஷ்டத்தையே அடைவான். அப்ப சைத்தான் அழகா காட்டுறான், உலக வாழ்க்கையை அழகா காட்டுறான், அலங்காரமா காட்டுறான், ஆசையை தூண்டுறான், அவசரத்தை தூண்டுறான். அந்த அவசரத்துக்கு அரை நினைச்சிடும் இத்தனை நாள் விளையணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. ஆனா சீக்கிரம் விளையணும், நிறைய மகசூல் ஒரு நினைச்சிடும், மருந்து போடு. சரி, விலையில்லாத பழங்கள் சீக்கிரம் விளைஞ்சிரும், அது நிறைய லாபம் கிடைக்கும். அப்ப நிறைய லாபம் கிடைக்கும், சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு அவசரமும் அந்த ஆசை என்ன செய்யுது? ஒழுக்கக்கேடு செய்ய வைக்குதா இல்லையா? அப்ப சைத்தானுடைய வேலை தானே இது எல்லாமே. உதாரணத்துக்கு 46:20 இது உங்களுக்கு உதாரணமா சில ஆயத்தை மட்டும் காட்டுறேன். நீங்களும் குரானை படிக்க ஒவ்வொரு ஆயத்தை நமக்கு எப்படி விளக்கணும்னு பாக்குறோம். எல்லாமே இதுதான் முழுமையான விளக்கம் இல்லை, விளக்கம் ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியா கிடைக்கும். கடல் மையானாலும் எழுத முடியாதுங்கிறான், 7 கடல் மையாலும் எழுத முடியாது அதுக்கான விளக்கம். அப்படி வேதம் அவ்வளவு பொக்கிஷமா இருக்கு. 46:20 அன்றையும் நெருப்பின் முன் நிராகரிப்பவர்கள் கொண்டு வரப்படும் போது, நிராகரிப்புனா யாரு? இறைவனுக்கு எதிராக, மனசாட்சிக்கு எதிராக, இயற்கைக்கு மாறாக வாழ்ந்தவர்கள் நிராகரிப்பவர். அப்ப நெருப்பின் முன் நிராகரிப்பவர்கள் கொண்டு வரப்படும் நாளில் உங்கள் உலக வாழ்க்கையின் போது உங்களுக்கு கிடைத்திருக்கிற தூய்மையானவற்றை எல்லாம் வீணடித்து இன்பம் தேடினீர்கள். ஆகவே நீங்கள் பூமியில் அநியாயமாக பெருமெடுத்துக் கொண்டிருக்கும் வரமீறி கொண்டும் இருந்த காரணத்தால் இழிவுதொரு வேதனையை இன்று உங்களுக்கு கூலியாக கொடுக்கப்படுகிறீர்கள். நீங்க பார்த்து நிறைய பேர் இப்போ டிவில எல்லாம் பார்ப்பீங்க, உணவு 2 உணவு இருக்குது, வானத்து உணவு இருக்கு, பூமியில இருக்கு. விளைவிக்கிறதெல்லாம் நாம நினைச்சிடும், அதை நெருப்பீட்டுல சமைச்சு சாப்பிட்றோம். பழங்கள் என்ன இருக்கு? இறைவன் காட்டு மூலியமா சமைக்கிறான். ஆனா அந்த பழத்தை சமைச்சு சாப்பிட்றாங்க, அதை அழகா காட்டுறாங்க. பழங்களுக்கு அப்புறம் ருசியை சேர்த்து அதை நெருப்பிட்டு பழங்கள் இறைச்சி சாப்பிடுவாங்களா? சைத்தாவில் அழகா காட்டுற பாருங்க. அப்ப மனமானதெல்லாம் வீணெடுத்து வெறுமை இன்பம் தேடினு சொல்றான். உதாரணத்துக்கு 7:32 ஒரு வருஷம் படிக்கும் போதெல்லாம் முன்னாடியும் பின்னாடியும் படிச்சுங்க, அப்பதான் புரியும். கேட்பீராக, அல்லாஹ் தன் அடியார்களுக்காக வெளிப்படுத்தியுள்ள நன்மையானவற்றையும் தேவையில் தூய்மையானவற்றையும் தடுத்தது யாருன்னு கேட்கிறான். நானா நீங்களா? அல்லாஹ் தன் அடியார்களுக்காக, தன்னுடைய அடியார்கள் யாரு? நம்பிக்கொண்டவர்களுக்காக வெளிப்படுத்தியுள்ள நன்மையானவற்றில் தேவையில் தூய்மையானவற்றை தடுத்தது யார்? கூறும் அவை இவ்வுலக வாழ்க்கையில் நம்பிக்கையாளர்கள் மட்டுமே, இறுதி நாளில் அவர்களுக்கே சொந்தமானதாக இருக்கும். இவ்வாறு நம் அத்தாட்சிகளை அறியக்கூடிய மக்களுக்கு விவரிக்கின்றோம். யார் இங்க தூய்மையான உணவு விரும்புறாங்களோ, நன்மையான உணவு விரும்புறாங்களோ, அவருக்கு சொர்க்கத்திலே அதை தான் கொடுக்கப்படுங்க. சொர்க்கத்தில் என்ன இருக்கு? பணமும் நல்ல விசாலமான உணவு இருக்குங்கிறான், பாலாரும் தேனாலும் ஓடுங்கிறான். நீங்க விரும்ப அங்க இருக்குங்கிறான். ஆனா அது இங்கேயும் வேணுமா இல்லையா? அப்ப இங்கே உங்களுக்கு அதை கொடுத்துருக்கானே, மனமானதும் ருசியானதும் இல்ல நன்மையானதும் தூய்மையானதும் கொடுத்துருக்காங்க. அதை தேடி சாப்பிடுறது இல்லையே. பணத்தை பார்க்குறோம், பணம் சம்பாதிக்கிறோம், அதை சேர்த்து வைக்கிறோம், எங்க கம்மியா கிடைக்குது, எது அழகா காக்குது, எப்படி கண்ணுக்கு எது அழகா இருக்குதுன்னு பாக்குறோம். மற்றவங்க என்ன சொல்றாங்க, அதை கேட்டு வாங்கி சாப்பிட்றோம். உணவு வாங்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும், விதை இருக்குதான்னு பார்க்கணும், அது தூய்மையா இருக்கான்னு பார்க்கணும், அது மனமா இருக்கான்னு பார்க்கணும், அது இயற்கையா செஞ்சுதான் பார்க்கணும். சரியா? இதுல 10 ரூபா நம்ம குறைச்சிட்டு காசுல போய் ஆஸ்பத்திரி 1000 ரூபாய் கணக்கு செலவு பண்றோமா இல்லையா? நோய் வந்ததுக்கு அப்புறம் அப்படி செலவு பண்றது போல இது கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்து வாங்க தப்பு இல்லை, நன்மையானதான் வாங்கணும். 35:3 மனிதர்களே, உங்கள் மீது அல்லாஹ் வழங்கியுள்ள பாக்கியங்களை சிந்தித்து பாருங்கிற. எப்போ உணவு சாப்பிடுமோ நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோமோ, அந்த உணவு நமக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா இறைவனை உணர ஆரம்பிச்சிடும். நல்லா தெரியும், நல்லா பசிச்சிருக்கும் போது, நல்லா தாங்கிச்சிருக்கும் போது
என்ன நல்ல ஒரு வெயில இருக்கிறோம், என்ன தெரியுப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லா இருக்கு. இன்னைக்கு தண்ணி குடிச்சாலும் கூட வெயில இருப்போம், தண்ணி குடிப்போம், தான் கிடக்காது. எப்படி சொல்லுவோம், கொஞ்சம் நிழல் கிடைச்சா நல்லா இருக்குன்னு அப்பமா. அப்போ அந்த நிழலுக்கு என்ன வேணும், இப்ப மர வேணும் இல்லையா? அப்போ இயற்கை தான் தேவைப்படுது. அதே மாதிரி நல்லா பசிக்கும் போது உணவு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஒரு 2 நாள் சாப்பிடாம இருக்கும், நோயில இருக்கும், பசி, சாப்பிட முடியல. ஆனா அப்ப சாப்பிட ஆரம்பம் எப்படி இருக்கும்? அது வரைக்கும் நல்லா சாப்பிடுவோம், பிரியாணி சாப்பிட்டுப்போம், மனம் திருப்தி அடைஞ்சிருக்காது. ஆனா அந்த 2 நாள் பசி கடந்து ஜுரத்துல கடந்து அப்புறமேல் சாப்பிட ஆரம்பிக்கிறீங்களா, ஒரு பெட்டு தான் சாப்பிடுவோம், அல்ல ஒரு கஞ்சி தான் சாப்பிடுவோம், அது ஒரு சுவை தெரியும், ஒரு மனம் அமைதி தெரியுமா? அப்ப என்னன்னு சொல்றாங்க, சுகமா இருக்கும் உங்களுக்கு சுகம் தெரியல, கஷ்டத்தை கொடுத்து துன்பத்துக்கு அப்புறம் இன்பம் இருக்குங்கிறான். ஒரு துன்பம் கொடுத்ததுக்கு அப்புறம் அது இன்பம் தெரியுது இல்லையா? அதனாலதான் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு நோயை கொண்டு வறுமை கொண்டு பணிந்து வரும் போட்டுக்கிறாங்க. ஓரளவு அச்சத்தாலும் பசியினாலும் நோய் விளைச்சலாலும் உங்களுக்கு இழப்பினாலும் சோதிப்போம், நீங்கள் திருந்து போட்டு உணரும் போட்டுங்கிறான். அப்ப நம்ம சுகமா இருக்கணும் உணர மாட்டோம்னா சோதனை கொடுத்தா உணர வைப்போம். ஏன் அப்ப மனிதர்களே, உங்கள் மீது அல்லாஹ் வழங்கியுள்ள பாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள். வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்கள் தேவையை நிறைவேற்றுவன் அல்லாவை அன்றி படைப்பாளன் இருக்கின்றானா கேட்கிறான். இறைவனை தவிர, கடவுளை தவிர வேறு படைப்பாளர் இருக்கிறான்னு கேட்கிறான். இப்படி வழங்கியுள்ள பாக்கியங்களை சிந்தித்து பாருங்க. வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்கள் தேவையை நிறைவேற்றுவன் அல்லாவை அன்றி படைப்பாளன் இருக்கின்றானா, அவனன்றி வேறு இறைவன் இல்லை. அவ்வாறு இருந்தும் நீங்கள் எங்கே திருப்பப்படுகிறீர்கள், எவ்வாறு திருப்பப்படுகிறீர்கள்? இறைவனை விட்டுறோம், மனிதர்கள் நம்பிடும், பணத்தை நம்பிடும், அறிவை நம்பிடும், அப்படிதானே? இயற்கை தான் கடவுள்னு சொல்றோம். இயற்கை கடவுள் ஆகாது. இயற்கை தான். இயற்கை ஒரு நாள் அழியும். ஆனா இயற்கை யார் படைச்சாலும் அவன் தான் இறைவன். இறைவனை யார்? வாழ வைப்பவன், பரிபாலிப்பவன், போஷிப்பவன். உங்கள் இறைவன் அல்லாதாங்கிறான், ஒருவன் தாங்கிறான். உங்கள் யாவரையும் படைத்து பரிபாலிப்பவன் ஒருவன் தான் இல்லையா? 40:13. அவனே தன் பாக்கியங்களை உங்களுக்கு தெளிவாக்குகிறான், உங்களுக்கான அனைத்து தேவைகளையும் வானத்திலிருந்து இறக்குகிறான். எனவே அவனே முன்னோக்கி நிற்பவர்களை தவிர சிந்தித்துணரும் தகுதி அடைய மாட்டார்கள். சிந்திங்கிறான், உணர்கிறான். சிந்தனையும் உணர்வும் இல்லாத மனிதன் கிடையாது. ருசியும் மனமும் இல்லாத உணவு கிடையாது இல்லையா? இப்போ மனிதன் சிந்தனைக்குரியவன், வேதம் சிந்தனைக்குரியது. அப்போ அந்த உணவு ரொம்ப அவசியமா இருக்குது. உணவு இல்லாமல் எதுவும் சாப்பிடக்கூடாது. ஸோ இனிமேல் நம்ம நினைச்சிடும் உணவு எப்படி கவனமா சாப்பிடணும். வாங்கணும், விதை இருக்க உணவா, விதை இருந்தால்தான் வாங்கணும். இயற்கையானது மட்டுமே வாங்கணும், அதை மட்டுமே நம்ம சாப்பிடணும். இயற்கைக்கு மாறா இருக்கிறது வாங்கக்கூடாது. ஏன்னா அது மாட்டுத்தன்மை உடையது. நம்மளும் மால்ட்டாயிடுவோம், நம்மளுடைய சந்தைகள் மால்ட்டாயிடுவாங்க. அதில் எவ்வளோ விதை இருக்குதோ அவ்வளோ நன்மையான உணவாக இருக்கும். எத்தனை பெற்றோர்கள் எவ்வளோ பிள்ளை பெற்றுக்கிறாங்களோ அந்த பிள்ளைகள் நல்ல சந்தையில் உருவாக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த காலத்தில் குறைஞ்சிட்டே வருதா இல்லையா? 10 பிள்ளைக்கு பெற்றாங்க, 8 பிள்ளை பெற்றாங்க, 6 பிள்ளை பெற்றாங்க, 4 பிள்ளை பெற்றாங்க, 2 பிள்ளை, இப்போ ஒரு பிள்ளை போதும்னு நினைக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய வீரியம் அவ்வளோதான் இருக்கும். இந்த பிள்ளைக்கு நாளைக்கு சந்தை இருக்காது. ஏன்னா மாட்டுத்தன்மை தான் இருக்கும். புரியுதா? அதனால எப்போ நம்ம விதையை கவனிச்சு வாங்கணும்னு அர்த்தம். இல்லை விதை நீ காணா போச்சு, விதை எங்கன்னு கேட்கறதுக்கு ஆகி போச்சு. விதையே கிடையாது, எதுலையும் விதை கிடையாது. விதை காப்பீட்டுக்கான கையில் இருக்குது, அவங்க விதை வாங்கி கொடுப்பாங்க. அந்த விதையை போட்டாலும் திருப்பி அது விதையா வராது, உணவு வரும், ஆனால் விதை இருக்காது, அதில் போலியானது. சரியா? 2:168. மனிதர்களே, பூமியில் பொருட்களில் அனுமதிக்கப்பட்டவற்றையும் நன்மையானவற்றையும் உண்ணுங்கள். உங்களுக்காக படைக்கப்பட்ட எதை அனுமதிச்சிருக்காங்கன்னா நன்மையானதும் மேன்மையானதும் தூய்மையானதும். இப்போ கால்நடைன்னு வச்சுங்களேன், எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்? செத்தது சாப்பிடக்கூடாது, ரத்தம் சாப்பிடக்கூடாது, பழிவிடங்கள் அறுத்து சாப்பிடக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி எது உங்களுக்கு தடுத்துக்கானோ அதை விட்டுருங்க. எதை நன்மையாக்கியிருக்கானோ பூமியில் பொருட்களில் உங்களுக்கு தேவைகளில் அனுமதிக்கப்பட்டவற்றையும் நன்மையானவற்றையும் உண்ணுங்கள். சைத்தான் அடிச்சவர்களையும் பின்பற்றாது, நிச்சயமா அவன் உங்களுக்கு பயங்கரமான பாய்வன் ஆவான். சைத்தான் தான் பகைவன், மனிதனுக்கு பகைவன் யாருன்னா சைத்தான் தான். அவன் தான் ஆசையை தோன்றான், அவசரத்தை தோன்றான் இல்லையா? இன்னும் சுயநலத்தை ஏற்படுத்துறான். நான் மட்டும் வாழணும், என் குடும்பம் மட்டும் நல்லா வாழணும்னு சொன்னா அதில் கலப்படம் இருக்குது, மரபண மாற்றம் இருக்குது, இன்னும் இடமோசம் செய்ய இருக்குது, துரோகம், மனிதனுக்கு மனித துரோகம் அளிக்கக்கூடிய இருக்கு. அதனால சைத்தானுடைய அடிச்சோடை பின்பற்றாதீர்கள். நிச்சயமா அவன் தீயவற்றையும் அதாவது மனதுக்கேடானவற்றையும் செய்யும்படி அல்லாஹ்வை பற்றி நீங்கள் அறியாதவரை கூறும்படி ஏவுவான். சைத்தானுடைய வேலை என்ன? இயற்கைக்கு மாறாமல் இறைவனுக்கு எதிராகவும் செய்யக்கூடிய செய்வோம். ஆனால் சைத்தான்ட்டு விலையை கொள்ளுங்கிறான். நம்ம ஒவ்வொன்றும் சரி, இறைவனை வெட்டப்பட்ட சைத்தான்ட்டு பாதுகாத்துக்கிறான். அதாவது தீய குணங்களை விட்டும், அவசரத்தை விட்டும், ஆசையை விட்டும், பெருமையை விட்டும், பொறாமை விட்டும், சுயநலத்தை விட்டும் எங்களை பாதுகாத்துக்கூடியவனே இல்லையா? இந்த பிரார்த்தனை வச்சுக்கணும். பிரார்த்தனை என்னப்ப? எங்கள் இறைவனே, எங்களையும் என் குடும்பத்தாரையும் நம்பிக்கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முன்புறத்திலிருந்து நன்மையான மேன்மையான பாக்கியங்களிலிருந்து உணவளிப்பாயாக.
எங்களுக்கு தோட்டத்துறவங்களையும் எங்களுக்கான வாழ்விடத்தை அமைச்சுக்கூடிய தேவனே, உனக்கு மாறு செய்யாதவர்களாகவும் இயற்கைக்கு மாறாதவர்களாகவும் இயற்கை ஒன்று வாழக்கூடியவர்களாகவும் உன்னுடைய விருப்பத்தை நீ எந்த விருப்பத்தை எங்களை படைத்தா அந்த விருப்பத்தை எங்களை வாழக்கூடியவர்களாகவும் எங்களை ஆக்கி வைப்பாயாக. கட்டப்பட்ட சைத்தானின் தூண்டுதலும் அவன் நெருங்காமல் இருக்கும் உன்னை கொண்டே நாங்கள் பாதுகாத்துகிறோம். நன்மையான உணவும் மேன்மையான பாக்கியங்கள் வாழ வைப்பாகிறேன். நல்ல உணவும் நல்ல உணர்வும் நல்ல உறக்கமும் எங்களுக்கு இவ்வுலகத்திலும் பாக்கியமாக்கி கொடு, மறுவுலகத்தையும் எங்களுக்கு நன்மையாக்கி வருவாங்க. எல்லா புகழும் கண்ணியமும் உயர்ந்த பண்புகளும் எங்களை படைத்து எங்களுக்காக படைத்து பரிபாலிப்போனான அல்லாஹ்வுக்குரியது.